கிட்ஸோட ஃபேவரட் இந்த பன் ஜாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். செம்ம டேஸ்ட் அண்ட் சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும். இதே பண்ணை வந்து நம்ம பர்கருக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ 2 in 1 ரெசிபி. ஸோ இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 3/4 கப் அளவுக்கு வார்ம் மில்க் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு, கூடவே 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் நல்லாவே கரைஞ்சி இருந்தால் தான் ஈஸ்ட்டு சூப்பராக ஆக்டிவேட் ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி சுகர் கரைஞ்சதுக்கு அப்புறமாட்டி இதை நல்லாவே மூடி வச்சுட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் கொடுத்து வச்சா போதும். நம்மளோட ஈஸ்ட்டு ஆக்டிவேட் ஆயிரும். பாருங்கள், 10 மினிட்ஸ்க்கு அப்புறமாட்டி நம்மளோட ஈஸ்ட்டு சூப்பராக ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இதை இப்போ ஓரமாச்சுக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப்புக்கு பெரிய கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு ஆயிலும் சுகர் எல்லாமே நல்லாவே மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஸ்பூன் வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாட்டு நம்ம வந்து வார்ம் வாட்டர் எடுத்துருக்கோம். ஸோ அந்த வாட்டரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் பிசையணும். ரொம்ப கிளுகிளுன்னு மாவு ஆயிடக்கூடாது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிட்டு ஒரு ஒர்க்கிங் ஏரியாவில் வச்சு இந்த மாதிரி நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமாட்டி இந்த மாதிரி நல்லா சிங்கிள் லேயராக கிடைக்கும். ஸோ இதை இப்போ நல்லாவே இந்த மாதிரி உள்ளோட வச்சு நல்லாவே உருட்டி விடணும். விட்டுட்டு இதை வந்து நம்ம மாவு பிசைஞ்ச டப்பாயிலே வச்சுட்டு இதுக்கு மேலே காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காண்டி கொஞ்சம் மட்டும் ஆயில் சேர்த்து இதை வந்து எல்லா சைட்லேயும் படுற மாதிரி ப்ரஷ் வச்சு நல்லாவே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு கரெக்டாக 1 hour அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. ஓப்பன் பண்ணாதீங்க. இந்த மாதிரி மூடி வச்சு 1 hour ரெஸ்ட் கொடுத்துக்கோங்க. 1 ஹவருக்கு அப்புறமாட்டி இந்த மாதிரி டபுளாக இருக்கும். ஸோ இதை இப்போ ஒரு ஒர்க்கிங் ஏரியாவில் எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை வந்து நான் அன்றைக்கி 2 பீஸாக கட் பண்ணிக்கிறேன். ஒரு பன் வந்து நம்ம வந்து ஜாம் பண்ணட்டும், ஒரு பன் பர்கருக்கும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உள்ளோட வச்சு மடித்து விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே மாவு சேர்க்காதீங்க. சேர்க்காமல் சப்பாத்தி கட்டை வச்சு நல்லாவே இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ்க்கு ரோல் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்தளவு திக்னஸ் இருக்கணும். இதை இப்போ ரவுண்ட் ட்ரையில் வச்சிடலாம். 170 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து நம்ம பேக் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour அப்படியே ரெஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமாட்டி இந்த மாதிரி உப்பி வந்துடும். ஸோ ஓவனில் 170 டிகிரி செல்சியஸுக்கு கரெக்டாக 20 மினிட்ஸு வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நான் இதுக்கு மேலே கொஞ்சம் எக் வாஷ் பண்ணுறேன். உங்களுக்கு எக் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பட்ரு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதை இப்போ பேக் பண்ணிக்கலாம். இப்போ ஜாம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் ஜாம் எடுத்துருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துட்டு இந்த ஜாமை வந்து நல்லாவே ஒரு கட்டி இல்லாத அளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் அன்றைக்கி கடையில் வாங்கின ஜாம் தான். ஸோ ஹோம்மேட் ஜாம்னால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட பன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் அன்றைக்கி 4 பீஸாக கட் பண்ணிக்க போகிறேன். செம்ம சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வச்ச உடனே அப்படி கரைஞ்சி போகிற அளவுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஸோ இதை வந்து இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. இதோட சென்ட்ரு பகுதியை வந்து நம்ம இப்போ கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஜாமை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி சென்ட்ரு பகுதியை கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க ஜாமை வந்து ஈவனாக எல்லா சைடுகள்லேயும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபிக்கு கூட இதை செஞ்சு கொடுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் வேறு எந்த பொருட்களும் சேர்க்காமல் கொஞ்சம் ஹெல்த்தியாக செய்கிறது தான். ஸோ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நாகர்கோயில் குக்கிங்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.